குழந்தை பிறக்காததுக்கு காரணம் என்னென்னா, சத்து இல்லாத உணவுகளை சாப்பிட்றது. எப்போவுமே ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படி பழக்கமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நரம்புகளுடைய பலகீனம். அது தவிர இந்த சம்பளம் போருமா, இந்த காசு போருமா, இந்த பணம் போருமா, குடும்பத்தை எப்படி ரன் பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன வச்சுக்க போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்மளோட வாழ்க்கையை ஓட்ட போகிறோம், இது குழந்தை வேற ஒன்றா, இப்படிலாம் நம்ம கவலைப்படுறோம்ல. இந்த கவலை ஒரு பெரிய காரணம். சில பேர் வாழ்க்கையெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நல்லா பிறக்க போகிற குழந்தைக்கு வீடு வாசல் கூட கட்டி வச்சுட்டு அப்புறம் குழந்தை பெற்றுக்கலான்னு நினச்சிப்பா இல்லையா? அப்படி நாள் கடத்திலே போகிறது கூட ஒரு காரணம். ரெண்டாவது, குடும்ப வாழ்க்கையில் உறவில் நம்மளுது எப்போ வேணாலும் ரொம்ப இஷ்டம் அப்படிங்கிற ஒரு மனசோடு இருக்கணும். அது என்னவோ ஒரு விதத்துக்கு கட்டுப்பட்டாப்பில் இப்படின்னா தான் இது, அப்படின்னா தான் அதுன்ற ஒரு கண்டிஷனில் அந்த உறவில் ஈடுபடும் பொழுது, பிடிக்காமல் ஈடுபடும் பொழுது, அல்லது ஒரு வெறும் எண்ணத்தோடு ஈடுபடும் பொழுது அதில் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கறதில்லை. மன அழுத்தம் கூட இதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கு. ஒரு சில பேருக்கு தொப்பை கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்குது. ஒரு சில பெண்களுக்கு உடம்பு பருமன் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்குது. இதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை நல்லா நீக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு சத்தான உணவுகளை சாப்பிட்டு, நோய்க்கு எதாவது இருந்ததுன்னா அந்த நோயெல்லாம் நல்லா நீக்கிட்டு நல்லா சந்தோஷத்தோட வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிக்கண்டு 4 சுவரையே பார்த்துட்டு இருந்தால் எந்த சந்தோஷமே வராது. கொஞ்சம் ரிலாக்ஸாக அவள் தகுதிக்கு ஏற்றபடி நம்ம லட்சமாக செலவழித்து நம்ம நிறைய ஊர் பயணம்லாம் பண்ணணுங்கிறது இல்லை. ஒரு பீச்சு, ஒரு கோவில், இல்லை ஒரு திறந்த வழிகள், இல்லை சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான காட்சிகள் பார்க்குறது, இப்படிலாம் கொஞ்சம் நம்ம மனசு முக்கியமாக ரிலாக்ஸேஷன். மனசு ரிலாக்ஸேஷன், பொறுமை, அமைதி, சந்தோஷம், இந்த நிலை தான் அழகான அற்புதமான ஒரு குழந்தையை நமக்கு கொண்டு கொடுக்கும்.